கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்காக மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இருதயத்தில் பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான பரிசுத்தமாக வேண்டிய ஒரு பகுதி அது நம்முடைய இருதயத்துல தான். பரிசுத்தத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம கேள்விப்பட்டிருப்போம் கடந்த நாட்கள்ல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே மிக தெளிவாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்றால், அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால், நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தம். அதைத்தான் தெசலோனிக்கருக்கு எழுதின பவுல் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். 4வது அதிகாரத்துல 3வது வசனத்துல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நம்மை குறித்ததான தேவனுடைய ஒரு சித்தம், அநேக சித்தம் இருக்குது. ஆனா அதுல முக்கியமான ஒரு சித்தம் என்னன்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான். அதற்கு அடுத்தாக அந்த 7வது வசனத்துல, அதே அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 4:7, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவர் நம்ம அழைத்ததே ஒரு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் அதுதான். இந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. எதெல்லாம் நம்ம பரிசுத்தமாக வேண்டும்? அந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் 16வது வசனத்துல பேதுரு மிக தெளிவாக எழுதுகிறார். 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா எதுல எல்லாம் நம்ம பரிசுத்தமாக வேண்டும்? பேதுரு ஒரே வார்த்தையில சொல்றாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய எல்லா நடக்கைகளிலேயும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்தது உண்மைதான். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசைதான், ஒரு விருப்பம் தான், நம்ம பரிசுத்தமாய் வாழணும். எல்லாருக்கும் இருக்கும். ஆமா, நான் பரிசுத்தமாய் வாழணும், வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்கணும், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை நமக்கு இருக்குது. அதற்காக நாம் பல முறைகளிலே, பல விதங்களிலே நாம் அதற்காக முயற்சிகளையும் நாம் எடுக்கிறோம். நம்முடைய நடக்கைகளை எப்படியாகிலும், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, அதற்கான கிரியைகளையும் அதற்கான காரியங்களையும் நாம் செய்யாமல் இல்லை. ஆனாலும் நாம் பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு எட்டா கனியாக தான் அநேகருக்கு நமக்கு இருக்கிறது. ஒருவேளை ஒரு சில பாவங்களை ஜெயித்து ஒரு சில காரியங்களில நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் எல்லா நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குரிய. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அதை குறித்து இந்த
23வது அதிகாரம், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்பது, முயற்சிப்பது நல்லதுதான். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுது? ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு, நாம நினைக்கிற நினைவுகள், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் அவனுடைய நடக்கைகள் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசுகிறேன். மிகப்பெரிய காரியம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இதை நம்ம தியானிப்போம். நான் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ, என் இருதயம் என்ன யோசிக்குதோ, என் இருதயம் எதை குறித்து வாஞ்சிக்கிறதோ, எப்படி இருக்கிறதோ, அந்த இருதயத்துல என்ன நினைவுகள் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அமையும். அதான் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். மரம் நல்லா இருந்தா கனிகளும் நல்லா இருக்கும். மரம் கெட்டதா இருந்தா கனிகளும் கெட்டதா இருக்கும். அதுதான் அந்த இருதயம். நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அது பரிசுத்தமாய் மாறாத வரைக்கும் நம்முடைய நடக்கைகளிலே பரிசுத்த வாழ்க்கை என்பது அது முடியாத காரியம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் இதை குறித்து ஒரு காரியத்தை எழுதுகிறார். ரோமர் 11வது அதிகாரம் 16வது வசனத்துல அங்க பாத்தீங்கன்னா அங்க எழுதுறார். அந்த 16வது வசனத்தின் பின்பகுதியில நம்ம பார்க்கலாம். அங்க பரிசுத்தத்தை குறித்து தான் அவர் எழுதுகிறார். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் பரிசுத்தமாய் இருந்தா அதனுடைய கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். அதாவது நம்முடைய இருதயம் பரிசுத்தமா மாறிடுச்சுன்னா நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறிவிடும். நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை எனில் நம்முடைய நடக்கைகளிலும் பரிசுத்தம் இராது. நம்ம ஒருவேளை முயற்சிக்கலாம். நான் இப்படி ஒரு பாவத்துல இருக்கேன், இதுல இருந்து நான் விடுபட நினைக்கிறேன், நல்லது, முயற்சி செய்கிறது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் என் இருதயம் எப்படி இருக்கிறது? என் இருதயம் எதை தேடுது? என் இருதயத்தின் சிந்தைகள், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எதை நோக்கி போகுது? ஆண்டவர் இந்த பூமியை நோவாவின் காலத்திலே அழித்தார். காரணம் அக்கிரமம் மிகுதியாயிருச்சு, அக்கிரமம் பெருகிருச்சு. ஆண்டவரே அதை கோபத்தோடு நான் இந்த உலகத்தை ஏண்டா படைச்சேன்னு சொல்லி அதை அழிக்க வேண்டிய நேரிட்டது. ஆனா அதனுடைய காரணத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்முடைய வேதத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனுடைய ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி இருக்கு. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பார்வையில இந்த பூமி சீர்கெட்டதாய் மாறி போயிடுச்சு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 5வது வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. எங்க ஆரம்பிக்க பாத்தீங்களா? ஒரு மனிதன் அக்கிரமம், ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு மனிதனுடைய அந்த அசுத்தமான காரியங்களுக்கு விளைவு, அவன் சீர்கெட்டதாய் மாறி போனதற்குரிய ஒரு காரணம் இங்க எழுதியிருக்குது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம். இந்த இருதயத்துடைய நினைவின் தோற்றம் எப்படி இருந்துச்சுதான்? தோற்றமெல்லாம் நித்தமும், ஒரு நாள் 2 நாள்ல. ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருக்கிறவர். இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே நிறைய வயசு வாழ்ந்த மெத்துசலா தான் அந்த அதிக வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதன். 969 வருஷம். அவ அந்த மெத்துசலா அவனுடைய பேருடைய அர்த்தமே அவன் மரணத்தில் பெரிய வெள்ளம் வரும்.
அவ்வளவு பொறுமையா இருந்தார், அவ்வளவு பொறுமையா இருந்தார், அவ்வளவு பொறுமை. ஆனா நித்தமும் பொல்லாதது இருதயத்தின் தோற்றம், இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருந்ததுனால ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டிய நேரிட்டது. நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாரும் அதுல மரித்து போனார்கள். இயேசு கிறிஸ்து கூட அவர் அந்த பிரசங்கத்தை, அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க அவர் சொல்றாரு, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து, அந்த இருதயத்துல இருந்துதான் பொல்லாத சிந்தனை, உபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, இப்படி சொல்லி ஒரு பெரிய லிஸ்டை 13 காரியங்களை அங்க நீங்க ஒரு வரிசைப்படுத்துகிறதை பார்க்கலாம். எங்க இருந்து? எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியம். இருதயம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 12வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 37வது வசனத்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதுல அந்த சாரத்தை மாத்திரம் நான் சொல்றேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நிறைய நேரங்கள்ல நாம கோவப்பட்டுருவோம், நம்ம கூட இருக்கிறவங்க மேல கோவப்பட்டுருவோம். நாம சொல்லுவோம், தெரியாம பேசிட்டேன், தெரியாம பேசல. நீங்க உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு. நான் நிறைய நாட்கள் அப்படித்தான், உடனே சாரி கேட்கறது. தப்பு பண்ணிட்டேன், ஒரு கோவப்பட்டேன், ஒரு இது பண்ணிட்டேன், உடனே சாரி, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம இல்ல, உன் உடன் சகோதரன், உன் கூட ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், அது உன் சகோதரனா இருக்கலாம், அது யாரா கூட இருக்கலாம். நீ ஏதோ திடீரென வந்த கோபம் அல்ல, திடீர்னு கோபம் வந்ததல்ல, ரோட்ல இடிச்சுட்டு போயிட்டு அது வேற. ஆனா நீங்க யார் கூட இருக்கீங்களோ அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டு நாம சொல்லுவோம், தெரியாம செஞ்சிட்டேன், கோபத்துல பேசிட்டேன். கோபத்துல பேசல, உன் இருதயத்துல அவனை குறித்ததான கசப்புகள் இருந்தது, அவன் நமக்கு ஏற்படுத்தின காயங்கள் நமக்குள்ளா இருந்தது, அவன் நமக்கு செஞ்ச துரோகங்கள் நமக்குள்ளா இருந்தது. அது சிந்திச்சு 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 இந்த இருதயத்தை இருக்குது. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம என்ன எல்லா வார்த்தைகளையும் கொட்டிட்டோம். கேட்டா கோபத்துல பேசிட்டேன் இல்ல, நம்முடைய இருதயத்தின் சிந்தனை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாய் சும்மா பேசாது. அப்படி நமக்குள்ள என்ன இருக்கு அதுதான் வெளியே வரும், அதுதான் வெளியே வரும். ரோமருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு மனிதன் இருதயம் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயம். நல்லா புரியுங்க, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்து வருகிற காரியங்களை குறித்து ஒரு பெரிய அட்டவணை இருக்குது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, 23 காரியங்களை அதுல அடிக்கடிக்கு பவுல் எழுதுகிறார். 23 காரியங்கள், எல்லாம் பொல்லாத காரியங்கள், ஆகாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், கசப்பான காரியங்கள், பாவமான காரியங்கள். இது எல்லாம் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் கேடான சிந்தையுள்ள, தவறான சிந்தையுள்ள ஒரு இருதயத்தை உடைய ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிற பாவங்களை குறித்து அங்க எழுதுகிறார். வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்ல எல்லாத்தையும் வாசிக்கிறதற்கு. யாக்கோபு அதைத்தான் எழுதுறாரு. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல அவர் எழுதுகிற பாருங்க, ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிற என்ன, எப்படி காரியங்கள் வெளிப்படுகிறதுன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ஆனா 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணராகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை பாவத்தை பிறப்பிக்குது, பாவம் மரணத்தை பிறப்பிக்குது. அது ஆவிக்குரிய மரணமா இருந்தாலும் சரி, அது சரீர மரணமா இருந்தாலும் சரி. இங்க சொல்லப்படுகிற காரியம் ஆவிக்குரிய மரணத்தை அது ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த இச்சை எங்க ஆரம்பிச்சிச்சு? இன்னைக்கு அதை தான் நம்ம சில நேரம், கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஆண்டவருடைய தாசன் ஜான் ஸ்டார்ட் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார், பரிசுத்த வாழ்வின் ரகசியம் பரிசுத்த சிந்தையில் தான் உள்ளது. மறுபடியும் நான் சொல்ற கவனிங்க, பரிசுத்த வாழ்வின் ரகசியம்
பரிசுத்த சிந்தையில் தான் உள்ளது. நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையோடைய ரகசியமே நம்முடைய பரிசுத்த சிந்தையில தான் இருக்குன்னு சொல்றார். நம்முடைய சிந்தை, இருதயத்தின் சிந்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, அதை பொறுத்துதான் நமக்கு பரிசுத்த வாழ்க்கை. இன்னொருத்தர் ரிச்சர்ட் சிபஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், நினைவுகள் தான் செயல்களின் வித்து. நினைவுகள் தான் செயல்களின் வித்து. அப்ப நம்முடைய நினைவுகள், நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்குதோ, இருதயம் எப்படி இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அதனாலதான் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம், நீதிமொழிகள் 4:23. அதுல எப்படி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் அங்க சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் நாம் காத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அது என்ன? அது இருதயம். எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை காக்க வேண்டியது நம்முடைய ஒரு பொறுப்பு. அதனிடத்திலிருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று. நம்முடைய இருதயத்தை நம்ம காத்து கொள்கிறோமா? 2 காரியங்கள் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்வதற்கான, நம்முடைய சிந்தையை காத்து கொள்வதற்கான 2 காரியங்களை குறித்து மாத்திரம், அநேக காரியங்கள் இருக்கலாம், 2 காரியங்களை இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்க போறோம் கொஞ்ச நேரம். 2 காரியங்கள். நாம் எதை பார்க்கிறோம், நாம் எதை கேட்கிறோம், இது ரொம்ப முக்கியமானது. இந்த 2ம் நம்முடைய சிந்தை வாழ்க்கை, நம்முடைய இருதயத்திலே சிந்திக்கிற சிந்தனைக்கான ஒரு வழி இந்த செவிகள், இந்த கண்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இப்படியா யோசித்து பார்த்தேன். ஒரு படம் வரைஞ்சேன். அது என்ன வரைஞ்சேன்னா, ஒரு இருதயம் வரைஞ்சு, இருதயத்துக்கு 2 காது வரைஞ்சேன், 2 கண்ணும் வரைஞ்சேன் மேல. இந்த காது வழி என்னத்தை கேட்கிறோம் அதையும், இந்த கண்ணு என்னத்தை பார்க்குது, இது 2ம் சேர்ந்து இந்த இருதயத்திற்குள்ள போகுது. அதை தான் நம்முடைய இருதயம் என்ன செய்து சிந்திக்கிறது. இந்த இருதயம் சிந்திச்சு அதனுடைய கிரியைகள், நடக்கைகள் வெளியே வருது. நம்முடைய கரங்களின் மூலமாய், நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய். காந்தியடிகள் 3 குரங்கு பொம்மையை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு குரங்கு 2 கண்ணை மூடும், ஒரு குரங்கு 2 காதை மூடும், 2 குரங்கு, ஒரு குரங்கு 3வது குரங்கு அந்த வாயை பொத்தி இருக்கும். 3 குரங்குகள். காந்தியடிகள் சொன்ன அவரு அப்படிப்பட்ட ஒரு படத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். நான் இதை குறித்து பார்க்கும்போது இந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காதும் இந்த கண்ணையும், அதாவது தவறானவைகளுக்கு செவிகளை மூடணும், தவறானவைகளை பார்ப்பதற்கு நம்ம கண்களை மூடணும்னு சொன்னாலே நம்முடைய வார்த்தைகளை ஒத்துறதுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த 2ம் தவறானவைகள், நம்ம தவறானவைகளை பார்க்கிறதும் நம் தவறானவைகளை கேட்கிறதும் இருதயத்திற்குள்ள போய் தான் இந்த வாய் வழியாக அந்த வார்த்தைகளாக வெளிவருகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இருதயத்திலிருந்து புறப்படுது. இருதயத்திலிருந்து தான் வாயில வருது. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் 2 காரியம். ஒன்று, நாம் எதை கேட்கிறோம், மற்றொன்று நாம் எப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம். கலாத்தியர்கள் நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 7-8 பார்த்தீங்கன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க இந்த கண்கள் வழியாக, இந்த காதுகள் வழியாக நாம எதை விதைக்கிறோம் இந்த இருதயத்திற்குள்ளாய், அதுதான் நம்முடைய கிரியைகளாக, வார்த்தைகளாக அது வெளிவரும். அதனால எப்பயுமே நாம பார்க்கிற காரியங்களை குறித்து நாம் மிக மிக கவனமாக இருக்க வேணும். பார்க்கிற காரியங்களை குறித்தும் நாம கேட்கிற காரியங்களை குறித்தும் ஒருவேளை கவலையினமாக, அதை அறிவீனமாக அல்லது ஏனோதானவென்று நாம் இதை குறித்து நாம் கவனம் இல்லாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற எல்லா நடக்கைகளிலேயும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழவே முடியாது. ஆமா,
கிரியைகள், பாவம் செய்யறனே, பாவம் செய்யறனே, பாவம் செய்யறனே. உண்மைதான். இந்த பாவம் எங்க இருந்து ஆரம்பிக்கு? இருதயம். இந்த இருதயத்திற்குள்ள அந்த பாவம், அந்த யாக்கோபு எழுதுனது போல இச்சையானது கற்பம் தரிக்கிறது. கற்பனை என்ன? இச்சை. அந்த இச்சை, நாம் பார்க்கிற இச்சையான பார்வை, கேட்கிற இச்சையான காரியங்கள் இருதயத்திலே போய் அது கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரித்து அது பாவமாக வெளிப்படுகிறது. பாவமாக. அதைத்தான் அங்க சொல்றார் இயேசு கிறிஸ்து. இந்த பார்வையை குறித்து என்ன சொல்லுகிறார்? நம்ம அவரு மலை பிரசங்கத்திலே அதை குறித்து மிக தெளிவாக அநேக காரியங்களை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை பாருங்க. கண்ணானது, மத்தேயு 6:22-23, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண்ணு கரெக்டா இருந்தா சரீரம் வெளிச்சமா இருக்கும். கண்ணு ப்ராப்ளம்னா உன் சரீரம் ப்ராப்ளம் தான். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இருளா இருக்கும்னா என்ன அர்த்தம்? பாவமா இருக்கும். சரீரம் முழுவதும் பாவமாயிரும். அதை தான் அவர் சொல்றார். அதே அந்த கண்ணை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் இந்த 5வது அதிகாரம் 28-29 வசனத்துல வாசிக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோட பார்த்தாலே, நம்ம அதை குறித்து தான் போன அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து படிக்கும்போது பார்த்தோம். நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழானவர்கள். அப்படின்னா இச்சையோட பார்த்தாலே நம்முடைய பார்வை அதுதான். நான் என்ன சொல்ல வரேன்? இந்த இச்சையோட பார்க்கிற இந்த பார்வை எப்படி வந்தது? இருதயத்துல நாம அந்த விபச்சாரத்துக்கு முன்பா நம்ம பார்க்கிற பார்வை எங்க இருந்து வருது? ஏதோ ஒரு தவறான காரியங்களை, இந்த நாட்கள்ல அதுக்கு சொல்லவே தேவையில்ல. ஒரு காலத்துல டிவி இருந்தது, இன்னைக்கு கையிலே மொபைல். குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் கையிலே மொபைல் வச்சிருக்காங்க. நம்ம எதை பார்க்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன தவறான ஒரு சின்ன காரியம் போதும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றதற்கு. ஒரு சின்ன காரியம், ஒரே ஒரு படம் வந்துட்டு போறதா இருக்கும். படம் தானே, பாட்டு தானே, இதுதானே, அதுதானேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு அசைவை உண்டு பண்ணிவிடும். ஆமா, பார்க்கிறது, நம்முடைய பார்க்கிற காரியம் ஒரே ஒரு நிமிஷம் பார்வைதான். ஆனா அந்த பார்வை எங்க போயிடுச்சு? இருதயத்திற்குள்ள போயிடுச்சு. அதனுடைய கனெக்ஷன் இருதயத்துல அது யோசிக்க ஆரம்பிக்குது. அது கற்பந்தரித்து அது பாவத்தை கற்பந்தரிக்குது. இச்சையானது கற்பந்தரித்து பின்பு பாவத்தை அது வெளியே கொண்டு வருது. ஆமா, நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, வாலிபர்கள் அண்ணே, நான் தப்பான, எனக்கு நைட்டெல்லாம் தவறான கனவுகளா வருது, ஆபாசமான கனவுகளா வருது, நான் அது மூலமா ரொம்ப கஷ்டப்படுறேன். திருமணமாகாத அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் அதிகம் உண்டு. ஆனா நான் தூங்கும்போது தவறான சொப்பனம், அசுத்தமான காரியங்கள். அப்படியாப்பா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த அசுத்தமான சொப்பனங்கள், அசுத்தமான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அதனுடைய வேர் என்ன? அது வேர் என்ன? சிந்தை. நீ தவறானதை பார்த்தையே, அந்த தவறானதை பார்த்தது உன் சிந்தையில போய் சிந்தையில இருந்தது. அந்த சிந்தையில இருந்தது நீ தூங்கும்போது கனவாக வருகிறது. அந்த கனவு மூலமாக உனக்கு பாவத்தை அது பிறப்பிக்கிறது. அவ்வளவுதான். நீ எதை பார்க்கிற? ஆபாச படங்களையும் ஆகாத காரியங்களை நீ பார்த்துக்கிட்டு இருந்தேனா உன் கனவு அப்படிதான் வரும். உனக்கா தரிசனம் எப்படி வரும்? தரிசனம் ஆண்டவர் உன்னை நம்பி தம்முடைய பொறுப்புகளை எப்படி கொடுப்பார்? அசுத்தமான காரியங்களை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறையே, ஆபாச படங்களை மணிக்கணக்கா நீ பார்க்கிறையே, உனக்கு தவறான சொப்பனங்கள் ஏன் வராது? அது பாவத்தை ஏன் பிறப்பிக்காது?
நீ எதை உள்ள போட்டையோ அதை தான் எடுக்க முடியும். ஒரு காலி டப்பால நீ பாம்பை போட்டேன்னா பாம்பை தான் எடுப்ப. அங்க வேற என்ன வரும்? நீ எதை இருதயத்துல உன் கண்கள் மூலமாக நீ உள்ள போட்டையோ இருதயத்திற்குள்ள, அந்த இருதயத்தில இருந்து அதுதான் வெளிப்படும். ஆண்டவருடைய வசனமா நீங்க உள்ள போடுங்க. நீங்க பேசும்போது வசனமா வரும், ஜெபிக்கும் பொழுது வசனம் வரும். அது அநேகருக்குடைய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறதாய், அது தீர்க்க தரிசன வசனங்களாய் அது வெளிப்படும். ஆனா நீ பார்த்தது என்னது? நீ கேட்கிறது என்னது? யோபு அந்த காலத்துல, வேதம் இல்லாத காலத்துல அவர் சொல்றாரு, நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கண்களோடு ஒரு உடன்படிக்கை நமக்கு உண்டா? நம்ம எதை பார்க்கிறோம்? மொபைல்ல மிஷினரி தான், எல்லாத்துக்கும் தான். தவறானவைகளை பார்க்கணுங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, ஒரு இச்சை எல்லாத்துக்குலாம் உண்டு. அதை ஜெயிக்கணும். நம்ம எதை குறித்து பார்க்கிறோங்கிறத குறித்து மிக கவனமாக இருக்கணும். நாம மிக கவனமா இருக்கணும், மிக கவனமா இருக்கணும். கேட்பதை குறித்து என்ன? கேட்பதை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு, வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை எழுதுகிறார். அது என்ன காரியம்னா, கிழவிகள் பேச்சு, தவறான காரியங்களை பேசுறத நீ கேட்காத. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது 8வது வசனத்துல அங்க சொல்றாரு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7, 8ல, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கட்டுக்கதைகள், அதன் மூலமா ஒரு பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க மொபைல்ல பாக்குற காரியங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமானதா? நிறைய நேரங்கள்ல அது பிரயோஜனமானது அல்ல. அதனாலதான் நாம் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாம நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம கேட்கிற காரியங்களை குறித்து. இதே பவுல் மறுபடி 6வது அதிகாரத்திலையும் கடைசியில் அந்த கடிதத்தின் கடைசியில என்ன எழுதுறாரு பாருங்க. 20வது வசனம் 21வது வசனத்துல, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஏன்னா சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். மாறி ஏன் இப்ப மறுபடியும் ஏன் சொல்லணும்? வீண் பேச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் மீனிங்ல பேசுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அது உனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்குதா? அதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? அது உன் இருதயத்திற்குள்ள போய் அது பாவமாக தான் வெளிப்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பவுல் எழுதினார் 1 கொரிந்தியர் 15:33வது வசனத்துல, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லொழுக்கம், உனக்கு இருக்கிற நல்ல ஒழுக்கங்களையும் இந்த ஆகாத சம்பாஷணைகள், நீ பேசுறதும் நீ கேட்கிறதும் அந்த நல்லொழுக்கத்தை எல்லாம் கெடுத்துரும். பவுல் மிக தெளிவா எழுதுறார். எபேசியருக்கு எழுதும் போது அப்படி, எபேசியர் 4வது அதிகாரத்துல அவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை அங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். யார என்னது பேசணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அதையே கொஞ்சம் வித்தியாசமா நாம யோசித்தனா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்க பழகணும். கேளுங்க, மெசேஜை கேளுங்க. அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய அனுபவங்களையும் வசனத்தின் ஆதாரத்திலிருந்து பல காரியங்களை பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கணும்.
அந்த 500 யூத் ரேலியிலே பல பல செய்திகளை உங்களுக்காக அதை ஒரு வரிசை கிரமம் படுத்தி அது உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அனுப்ப போறாங்க. அதை கேளுங்க மாறி மாறி. அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அது உங்களுக்கு தேவையானதா இருக்கும். தவறான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், பாவங்கிறத விட தேவையில்லாத காரியங்கள் உண்டு. மணிக்கணக்கா நாம பார்க்கிறோம். அதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆகும் பொழுதுதான், அதிலிருந்து நாம அதை அந்த கேட்கிறதையும் பார்க்கிறதுலையும் கவனமா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்துல பரிசுத்த சிந்தைகள், பரிசுத்த காரியங்கள் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அத்தேனை பட்டணத்தார் மாதிரி இருக்கக்கூடாது. 17வது அதிகாரம் 21 அப்போஸ்தலர் 17:21 இருக்கு. அத்தேனை பட்டணத்தாருக்கு என்ன வேலைன்னா, நயமான புதுசா யார் பேசுறாங்களோ அதை கேட்கணும். பவுல் வரும்போது அதான் ஏதோ புதுசா சொல்றான்ப்பா, வந்து நிப்பாட்ட பேசி கேளுங்க எல்லாரும். அதுலதான் பொழுதே போக்குனாங்களாம். ஆமா, அப்படி பொழுது போக்க கூடாது. ஏதோ ஒண்ணு பேசுறான், புதுசா ஏதோ பேசுறான், தேவையில்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத, மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு, பரலோக வாழ்க்கைக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த காரியங்களை கேட்கிறதற்கு நாம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணணும். பிசாசுடைய ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? பிசாசுடைய வேலை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். மத்தேயு 13வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை அங்க எழுதியிருக்குது. 13 மத்தேயு 13 அதனுடைய 19வது வசனத்தை முதல்ல வாசிப்போம், அதுக்கப்புறம் 25வது வசனம். 19வது வசனத்தை கவனிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். என்ன செய்யறானா? வசனத்தை கேட்கிறான், ராஜ்யத்தின் வசனத்தை அதை உணராத போது என்ன நடக்குதாங்க? அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பொல்லாங்கன் வசனங்கள் எல்லாம் எடுத்துறான் இருதயத்துல இருந்து. அடுத்து என்னத்தை விதைக்கான்னு பாருங்க. இதே அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையெல்லாம் அசால்ட்டா இருக்கும்போது, கவனம் இல்லாம இருக்கும்போது, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எதை பார்த்துக்கிட்டு இருக்கங்கிற கவனம் நமக்கு இருக்காது. நேரடியா தவறானது வராது. ஒரு காரியம் வரும், நம்ம அதுல இன்ட்ரெஸ்டா நம்ம அதை பார்ப்போம். அடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்னும் தவறானதுக்கு போகும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் தவறானதுக்கு நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்ன நடக்குது? நீங்க என்ன நித்திரை பண்ணுகையில் மனுஷர் எதுல நித்திரை ஆயிட்டான்? அவன் ஆண்டவருடைய கேட்கிற அந்த தன்மை இழந்து போய், ஆண்டவர் பேசுறத கேட்கிற என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியாம, தான் யாருங்கிறது தெரியாம அசால்ட்டா எங்க போயிட்டான்? உள்ள போயிட்டான். இப்ப அங்க என்ன போகுது பாருங்க. நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நல்ல வசனத்தை எடுத்துறான், களைய விதைக்கிறான். நல்லா கவனிங்க. இருதயத்தை குறித்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள்லாம் நம்ம படிக்கலாம். வசனத்தின் ராஜ்யத்தின் விதையாகிய வசனமாகிய விதையை எடுத்துட்டு களைகள், பாவத்தை உண்டு பண்ணுகிற களைகளை இந்த கண்கள் மூலமாக, செவிகள் மூலமாக இருதயத்துல விதைத்து விடுகிறான். அதுதான் அவனுடைய வேலையை. மிக கவனமா இருக்கணும். யூதாசை குறித்து யோவான் 13:2 இருக்கு. அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டினான். சாத்தான் நம்மளுடைய இருதயத்தை தூண்ட முடியும். பாருங்க, யூதாசை காட்டி கொடுக்கும்படி பிசாசு தூண்டினான்னு சொல்லி வசனத்துல இருக்குது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனா அவனை குறித்து இங்க எழுதியிருக்கு 1 நாளாகமம் 21:1 பாத்தீங்கன்னா, அவன் இருதயத்தை ஏவினான், ஏவப்பட்டான். மனசை ஏவனானா? எதுக்கு? தொகையிடு, ஜனங்கள் எவ்வளவுன்னு தொகையிடு. யார் ஏவனா? சாத்தான் ஏவனானா. அனனியா சப்பீரால் பொய் சொல்லும் போது அந்த பேதுரு அவரை பார்த்து
பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இருதயத்தை யார் நிரப்பிக்கிட்டு இருக்கிறா? யார் நிரப்புறா? அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோமே, அனனியா சப்பிராளை பார்த்து சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நிரப்புறான், எதவோ போடுறான், நல்லத எடுக்கிறான், கெட்டதை போடுறான், தூண்டுறான். இதெல்லாம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, இருதயத்தை எனக்கு தந்துரு. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த இருதயத்துல, மிக முக்கியமான இந்த இருதயமாகி அந்த இருதயத்தை நீ எனக்கு தந்துருப்பா, உன் இருதயத்தை எனக்கு தந்துரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இருதயத்தை கொடுத்தா நீங்க என்ன ஆண்டவரே செய்வீங்க? தோணுதா? ஆண்டவர்கிட்ட நம்ம இருதயத்தை கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவரே சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் 36வது அதிகாரம். இதை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு பெரிய சந்தோஷம். இந்த ஆண்டவருக்கு என் இருதயத்தை ஏன் கொடுத்துடக்கூடாது? வாழ்நாள் ஃபுல்லா ஒவ்வொரு நொடியும் என் இருதயத்தை இந்த ஆண்டவருக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு இந்த உற்சாகமா இருந்தது. கவனிங்க, 36வது அதிகாரம் எசேக்கியேல், அதனுடைய 26வது வசனம் 27ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. நல்லா கவனிங்க, நம்மகிட்ட இருக்கிற கல்லான, அசுத்தமான, அருவருப்பான, பாவமான இந்த இருதயத்தை அவர் எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுப்பாராம். அந்த சதையான இருதயத்தை கொடுத்த பின்பு அவர் என்ன செய்வாராம்? இங்க கவனிங்க, புதிதான ஆவியை அந்த இருதயத்திற்குள் கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன்! நாம எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா பாவம் செஞ்சுட்டு என்னென்னமோ சிந்திச்சு வாழ்க்கையை நாசப்படுத்தி அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என் இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க, இந்த இருதயத்தை உங்க கரத்துல கொடுக்கன்னு நீங்களும் நானும் சொல்லும் போது, ஆண்டவர் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை வைத்து அதுல அவருடைய ஆவியை வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அந்த இருதயத்திற்குள்ளாய் வைத்து அவர் என்ன செய்யறாராம்? கவனிங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா! அவர் கட்டளைய ஆவியானவரை மட்டும் இல்ல, சதையான இருதயத்தை மாற்றி ஆவியானவரை உள்ளத்துல தந்து, அது மாத்திரமல்ல அவருடைய கட்டளைகளை உள்ளத்துல வைத்து அவைகளின்படி நடப்பதற்கான பலனை அவர் தருகிறார். உள்ளம் மாறும். ஆவியானவர் வந்துட்டாலே இந்த உள்ளம் மாறும். நம்ம இருதயம் யார் கையில இருக்குது? களைகளை விதைக்கிற பிசாசனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்குமா? அல்லது உங்கள் உள்ளத்திலே புதிதான பரிசுத்த ஆவியானவர் சதையாக மாற்றி ஆவியானவரை தருகிற அந்த ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? சவுலை குறித்து வாசிக்கும் போது அங்க இருக்குது, சவுல் வேறு மனுஷனானான். எப்ப ஆனான்? அவனுடைய இருதயத்தை அவர் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்தாரு. இந்த காரியத்தை விளக்க நேரம் இல்லை. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல போய் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அவன் வேறு மனுஷனானான். வேறு மனுஷனா நம்ம மாறிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற மனுஷர்களா மாறிடுவோம். 2 கொரிந்தியர் 1:22 அவர் சொல்றாரு, பவுல் எழுதும்போது சொல்றாரு, இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துலதான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கலாத்தியர்ல நீங்க 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்தாலும் அதே இருக்கு. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாய் அவர் இருதயத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? உள்ள வந்துட்டு நம்ம தவறான வழியில நடக்கும்போது, முடிக்க போறேன், ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 30:21 வசனம். அங்க எழுதியிருக்கிற காரியத்தை பாருங்க. ஏசாயா 30:21. நீங்கள் வலப்புறமாய் சாயும் போதும் இடப்புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆவியானவர் உள்ள இருந்துட்டு என்ன சொல்வார் தெரியுமா?
ஜான் தவறாத பாக்குற, இது தப்பு, வெளியில வா. இருதயத்தை கொடுத்திருந்தா அவர் சொல்லுவாரு, உள்ள இருந்து சொல்லுவார் ஆவியானவர், ஜான் நீ எங்க போயிட்டு இருக்க, என்னத்த பாக்குற, வெளியில வா. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கல அப்படின்னா பாவத்திற்குள்ளா எளிதாய் நாம் போயிடுவோம். இருதயத்தை ஆண்டவர் கையில கொடுத்திருந்தா இந்த சத்தம் கேட்கும். ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு அந்த சத்தமே கேட்கறது இல்ல, நான் பாட்டுல கண்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பாவமான காரியங்கள் அசுத்தமான காரியங்களை நான் கேட்கிறேன் பார்க்கிறேன், எனக்கு அந்த இருதயத்துல சத்தம் இல்லையே நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் உங்களுடைய இருதயம் ஆண்டவர் கரத்துல இல்லை, உங்கள் இருதயத்துல ஆவியானவர் இல்லை. ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் கரத்துல. ஒரு சிலர் சொல்றீங்க, எனக்கு சத்தம் கேட்குது, உண்மைதான், நல்லது. அதுல இன்னொரு வகையார நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா ஆண்டவருக்கு சொல்லுவாங்க, ஆண்டவரே இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதன் ரோட்ல போய்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். சீக்கிரம் முடிஞ்சிச்சு டைம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல இவன் மறிக்க போற ஒரு நிலையில கிடந்தான். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க, ஆனா ஹெல்ப் பண்ணல. இவனோட இருதயம் எல்லாம் ஏங்குது, சத்தம் போட முடியல, காப்பாத்துங்க. அங்க ஒருவர் வந்து பார்த்த உடனே அவர் மேல மனதுருகி அவரை உடனே தூக்கி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவர் என்ன செஞ்சாரு, பழச்சிறாரு. அப்ப டாக்டர் சொல்றாரு, டாக்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த டாக்டர் சொன்னாரு, எனக்கு நன்றி சொல்லாத, இந்த கொண்டு வந்து சேர்த்தாரே, ஒருவேளை ஒரு 5 நிமிடம் லேட்டா வந்திருந்தேன்னா உன்னை காப்பாத்திருக்க முடியாது, கொண்டு வந்தவரை பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த கொண்டு வந்தவருக்கு ரொம்ப நன்றி சொன்னார். உடனே இந்த ஆக்சிடென்ட் ஆள், அந்த பிழைச்ச ஆள் சொன்னாரு, ஐயா நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே. அவர் சொன்னார், உன் காரை கொடு, எனக்கு கார் இல்லை. சரி. உடனே இவர் கார் சாவியை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம் இவருக்கு. நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு, நம்மை காப்பாற்றிய, நம்ம சாக கிடந்த நம்மளை காப்பாற்றின ஒருத்தருக்கு நம்ம கார் சாவியை கொடுத்துருவோம். கார் சாவியை கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, வேகமா போக கூடாது, கொஞ்சம் மெல்லையே போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இவர் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போய் அடுத்த நாள் காலையில கதவை தட்டுறாங்க, யாரோ தட்டுறாங்க. இவரு பார்த்தாரு, வெளியில வந்து பாக்காரு, கார் கொடுத்து அவர் நிக்காரு. ஐயா அதான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் தூரமா போக வேண்டியிருக்கு, எங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அந்த காரை கொஞ்சம் கொடுக்கீங்களா. கார் சாவியை வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்தாரு, அடுத்து சொன்னாரு, இங்க பாருங்க, இந்த கார்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சிடக்கூடாது, வெள்ளை பெயிண்ட் எனக்கு பிடிக்காது, அதனால வெள்ளை பெயிண்ட் மட்டும் அடிச்சிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் போனாரு. அப்புறம் அங்க போன் பண்ணிட்டாரு, இங்க பாருங்க, இந்த வண்டி வந்து ரொம்ப இதா பாத்துக்கணும், நீங்க இப்படி டெய்லி அவருக்கு போன் மூலமாகவும் நேரடியா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப என்ன பண்ணிருப்பாரு நினைக்கீங்க? அந்த காரு வாங்கினவர் பார்த்தாரு, இந்த அப்பா உன் சாவியை நீயே வச்சுக்க, காரை நீ கொடுத்துட்ட, ஆனா இப்ப என்ன சொல்ற, இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு, இப்படித்தான் போகணும், இவ்வளவு தூரம் தான் போகணும், பெயிண்ட் அடிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கோம்? இருதயத்தை கொடுத்துட்டோம், உண்மைதான். ஆண்டவரே இதை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது, நான் இதை செய்யத்தான் செய்வேன். இப்படி செய்யறோமா? நம்முடைய வாழ்க்கை மிக கவனமா இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்த நாம், இருதயத்தை அவருடைய கரங்களிலே முழுவதுமாய் ஒருவேளை நீங்க ஒப்பு கொடுக்கலனா, இன்னைக்கு ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் பார்க்கிற காரியங்கள், நான் கேட்கிற காரியங்கள் தவறா இருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. ஏனென்றால் அதுதான் என் வாழ்க்கையை அசுத்தப்படுத்துகிறது, என்னை பாவத்திற்குள்ளாய் அது தள்ளுகிறது, அது இச்சையை உண்டு பண்ணி பாவத்தை பிறப்பித்து பாவம் மரண பிறப்பிக்கிற ஒரு காரியமா இருக்கிறதுனால இந்த இருதயத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வைத்துக் கொள்ளுங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாய் மாறட்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவனே தேவனை தரிசிப்பான்.
தேவனை தரிசிப்பதற்கு நம்முடைய இருதயம் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக வேண்டியது மிக மிக முக்கியம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் இருதயம் உமக்குத்தான் ஆண்டவரே. என் இருதயத்தை முற்று முழுவதுமாய் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் இருதயம் உமக்கு தார ஆண்டவரே. ஆண்டவரே என் இருதயம் உமக்கு தார ஆண்டவரே. என்னை முற்று முழுவதுமாய் என் இருதயம் எல்லாத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதுல நான் கைப்பட மாட்டேன் ஆண்டவரே. இப்படித்தான் அப்படித்தான் சொல்ல மாட்டேன் ஆண்டவர். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே செய்வேன் என்று சொல்லி நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஒருவேளை நீங்க எடுக்கலனா வாழ்க்கை பரிசுத்தமாய் பரிசுத்த நடக்கைகள் நமக்கு முடியாத ஒரு எட்டா கனியாக மாறி போயிடும். எல்லாரும் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பரலோக பிதாவே, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே எங்களை முற்று முழுவதுமாய் எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த வழியிலே எங்களை நடத்தும். அப்படியே கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாவற்றும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.